எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாரியான மாற்றங்கள், யார் மூலமாக நடக்க போது, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா. பரணி நட்சத்திரம் மேஷத்துடைய 2வது நட்சத்திரமா வரும். அது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதாவது மேஷம் பரணிய பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்துல தான் சஞ்சரிக்க போறார். சரிங்களா? அதாவது ராகுவோடையும், புதனோடையும், சூரியனோடையும், செவ்வாயினுடைய தொடர்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பகுதியில பெறுவார். சரிங்களா? பொதுவா அந்த ராகு, சுக்கிரன் இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஏற்படுறது சிறப்பு தான். குருவினுடைய பார்வையில சுக்கிரனும், ராகுவும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். சரிங்களா? தனித்து ராகு, சுக்கிரன் சேர்க்கையில இருக்கிறதும் குருவினுடைய பார்வையில இவங்க இருக்கிறதும் ரொம்ப வித்தியாசங்கள் நெறைய உண்டுங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள அதிகமாக நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் பகுதிய பொறுத்தவரைக்கும் ராகு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேர் மட்டும் தான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வருமானம் மிகையாக கிடைக்கும். தனாதிபதி லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திருமண வயதில இருக்கக்கூடிய மேஷம், பரணியில பிறந்தவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள அமைத்து கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தொழில் செய்றவங்களுக்கு இந்த செய்கின்ற தொழில்ல வருமானம், லாபம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மிகையாகவே கிடைக்கும் எங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேலை ரீதியான முயற்சிகள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காரணம் ராசி அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில உச்சம் பெற்ற தன்மையில இருக்காருங்க. சரிங்களா? அதுல குறிப்பா நீங்க பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 10 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வா வந்து தனித்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருப்பார். முதல் பகுதியில சூரியனோட சேர்ந்திருப்பார். அதன் பிறகு சூரியன் வந்து ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துருவார். ஸோ, அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் அரசால் ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. அரசு வழியில அல்லது அரசு சார்ந்த ஏதாச்சும் ஒரு வேலை, உத்தியோகம் குறிப்பா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்த கொடுக்கும். நினைத்த காரியங்கள் விரைவாக நடந்து முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுய ஜாதத்துல நல்ல தசாபுக்தி நடந்து அந்த அமைப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டம் உறுதியா கை கொடுக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது தொழில் ஸ்தானம் வலுக்குது. லாபஸ்தானம் வலுக்குது. இப்ப 10, 11ஆம் இடங்கள் வலுக்கிறதுனால கண்டிப்பாக போட்ட முதலீட்ட விட அதிகமான லாபத்தை இந்த காலகட்டத்தில எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க. சரிங்களா? 12ல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா செலவுகள கொடுப்பார். ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில. 2வது சனியினுடைய பார்வையும், செவ்வாயினுடைய பார்வையும் 2வது பகுதியில ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல விடனால கொஞ்சம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், சலசலப்புகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். முக்கியமா வார்த்தைகள விடாதீங்க. எந்த சூழ்நிலையும், எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா, நிதானமா கையாள்றது சிறப்பா இருக்கும். அவசரப்பட்டு கொஞ்சம் கோவத்துல வார்த்தைகள விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா அது பெருசா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். அதற்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தையும், பாக்கியத்தையும், லாபத்தையும் பார்க்கிறது சிறப்புங்க. மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கு. நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. படிச்சு முடிச்ச உடனே நெறைய பேர் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு டக்குன்னு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில. அதே மாரி நான் சொன்ன மாரி முதல் திருமண வாழ்க்கை வந்து கோணலாக்கி போனவங்களுக்கு 2ஆம் மறுமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில வெற்றியை கொடுக்கும். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு. தந்தையால் ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில. மேலும் நீண்ட நாட்களாக செலுத்த முடியாத நேர்த்திக்கடன்கள் செலுத்த முடியும். ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் வலுத்துட்டாவே நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நியாயமான ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, அந்த வேண்டுதல்கள் பலிக்கும். அதுதான் விஷயம். ஒரு ஜாதகனுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தா கண்டிப்பா அவனுடைய நிறைகள், குறைகள் எதுவாயினும் அவனுக்கு உதவின்னு தேவைப்படும்போது கண்டிப்பா உதவி கிடைக்கும். அதுதான் விஷயம். சரிங்களா? அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிங்க. 9ஆம் இடம் வலுத்துட்டாவே கண்டிப்பாக ஓரளவுக்கு நேர்மையான நபரா தான் அவங்க இருப்பாங்க.
சில குறைகள் அவங்க கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணா அந்த விஷயம் வந்து வெற்றியை கொடுக்கும். அதே மாரி 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் சரிங்களா? இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது பகுதியில கிரகணமும் வரும். சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்தில என்னன்னா, சூரியன் வந்து குருவினுடைய பார்வையில இருக்கிறது ஒரு விசேஷங்க. சரிங்களா? இந்த 5 கிரகங்களுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா 2வது பகுதியில நல்ல நிலைத்த, நீடித்த நல்ல ஒரு வருமானம் உறுதியா கிடைக்கும். லாபம் உறுதியா கிடைக்கும். தொழில்ல அதிகமான வருமானம், அதிகமான லாபத்தை மேஷம், பரணியில பிறந்தவங்க உறுதியாக பார்க்க போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பிப்ரவரி மாதத்த பொறுத்தவரைக்கும். அதே மாரி நான் சொன்ன மாரி எவ்வளோதான் வருமானம் வந்தாலும், இன்னொரு பக்கம் செலவுன்றதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் குறிப்பா பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால, கண்டிப்பா தந்தையால் ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்கள் உறுதியாக உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றி உறுதியாக உண்டு. 2வது சூரியன், செவ்வாய் இவங்க 2 பேரும் வலுவா இருக்காங்க. சரிங்களா? ராசிநாதன் வலுவா இருக்கார். அதே மாரி ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் வலுவா இருக்கிறதுனால, பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம, நீங்களா ஒரு செயல எடுத்து, ஒரு முன்னின்று நீங்க ஒரு காரியத்த செயல்படுத்தும்போது, அது உறுதியாக உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். மத்தவங்கள நம்புறத விட உங்கள நீங்க நம்புங்க. உங்க மேல அதிகமான நம்பிக்கை வையுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.